மட்டனுக்கு இம்மா வேலை போட்டிருந்தா என்னத்தை தான் பண்றது? போற போக்க பார்த்தா நம்ம சொத்தை தான் எழுதி வைக்கணும் மாட்டுக்கு. 1000 தான் இந்த யானை வேலை குதிரை வேலை போட்டிருந்தாலும் நம்ம வாயெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அதான் மாசத்துல ஒரு தடவையாவது வீட்டுல எடுத்து போடுறது. இந்த கடைகள்ல வாங்கும் போது மட்டும் ஸ்மால் பீசஸா போடுங்க. நம்ம கையை சுருக்கி சுருக்கி எண்ணத்தை தான் காட்டினாலும் சரி, கைக்கு வரது மண்டை பெருசுல தான். அதனாலயே வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம ஒரு கசாப்பு கடையை விரிச்சு குட்டி குட்டி பீசஸா நமக்கு தகுந்த மாதிரி வெட்டி போடுறது. நான் பாட்டுக்கு இங்கிட்ட கிளீனிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்றப்பா அப்படியே வெங்காயம் தக்காளின்னு தேவையான எல்லா பொருளையும் குடுகுடுன்னு ரெடி பண்ணி வச்சாச்சு. அது என்னமோ மட்டன்ல குழம்பு வச்சாலும் சரி, இல்ல பிரியாணியா போட்டாலும் சரி, நமக்கு ஒரு பக்கெட்டா சூப்பர் ரெடி பண்ணி விட்டுறது. இல்லாட்டி நமக்கு தலையே வெடிச்ச மாதிரி ஆகி போயிடும். இன்னைக்கு என்ற வீட்டுக்காரர் வேற லட்டு கணக்கா இந்த பீக்கங்காய வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறமே நான் குழம்பு வைக்கிறதுக்கு தொக்கா மாட்டிக்கிச்சு. நானும் பாக்குற ஒரு தடவையும் இந்த குழம்பு செட்டி எடுத்து அடுப்புல வச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஞானோதயம் வரும். செட்டிநாடு ஸ்டைல்ல போயிடுவோமா, இல்லன்னா வேற ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல்ல ட்ரை பண்ணுவோமான்னு. எண்ணத்தை தான் மண்டையை போட்டு மசாலா கணக்கா குழப்பினாலும் சரி, ஆக மொத்தத்துல கடைசியா வைக்கிறது எப்பயுமே வைக்கிற வழக்கத்துல தான். எப்பயுமே என்ற பிள்ளைங்க தான் குழம்பு வைக்கும் போது அம்மா வறுவல் இருக்குதா இல்லன்னா சுக்கா பண்றியான்னு கேட்பாங்க. இன்னைக்கு எனக்கே நாக்குக்கு நறுக்குன்னு சாப்பிடணும்னு ஆகி போயிட்டு அப்படியே சமையலோட சமையலா ரெண்டையும் மிக்சிங் போட்டு நம்ம ஒரு கலவையில ரெடி பண்ணி விட்டுருவோம்னு சொல்லி இன்னொரு அடுப்பு அப்படியே பத்த வச்சு விட்டு செய்ய கிளம்பியாச்சு. இந்த குழம்பு கூட்டுறது வறுக்கிறது அதெல்லாம் கூட சட்டுப்புட்டுன்னு செஞ்சு போடலாம். ஆனா இதுக்குன்னு உள்ள கறியை பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே போத காலமா ஆகி போயிடும். எப்படியோ ஒரு வழியா தேவையான பூராத்தையும் கமகமன்னு ரெடி பண்ணி விட்டாச்சு. நமக்கு யாரும் வந்து உட்காந்தெல்லாம் பரிமாற போறது கிடையாது. நம்மளே அப்படியே தட்டை தூக்கிட்டு வந்து சோத்தாளி போட்டு தேவையான குழம்பையும் ஊத்திக்க வேண்டியதான். கறியை எடுத்து கையில உடைச்சு பார்த்தா அப்படியே பொசு பொசுன்னு அல்வா துண்டு கணக்கால நழுவுது.